என்னடா? மா, அக்கா ஃபோன் பண்ணாங்க. ஊருக்கு போயிட்டாங்களாம். ஓ, எப்படா? இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. ஆனா அவங்க ஊருக்கு போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சாம். ஓ, சரி சரி. அதான் என்னடா இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா போயிட்டாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் இல்லம்மா. சரி சரிடா, போய் தூங்கு. நான் வெள்ளையம்மாக்காக்கு காலையில ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. ஹாசினி தூங்க போயிட்டா. அப்பா? அவரும் அப்பவே படுத்துட்டாரா. சரி, நீ போய் படு, நான் கதவை பூட்டிக்கிறேன். சரிங்கம்மா. ஓகே, எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் தூங்க போயாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, பூமாரிக்காக வாங்கின மாடர்ன் ட்ரெஸ்ஸ கொடுக்க போறேன். என்ன பண்ண காத்திருக்காளோ? ஒரு சின்ன ஆசை, பொண்டாட்டிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? ராஜு, உன் பேச்சு திறமைய காமிக்கிற, பூமாரிய ட்ரெஸ்ஸ போட வைக்கிற. ஓகே ஓகே ஓகே, போவோம். பையன் தூங்கிட்டான். சரி, ஓகே. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து பெட்ஷீட் விரிக்கலாம். என்னங்க என்ன பண்றாங்க? அத்தைட்ட பேசிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. சரி, வரட்டும். பூமாரி. என்னங்க, வந்துட்டீங்களா? சரி, ஓகே. பெட்ஷீட்லாம் எடுத்து விரிங்க. ஏய் ஏய், என்ன 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 வந்ததும் வேலை கொடுக்குற? இது ஒரு வேலையா? ஆமா ஆமா. சரி, பையன் தூங்கிட்டான் போல. ஆமாங்க, இப்போதான். வெரி குட். வெரி குட்டா? யாருக்கு? உங்க 2 பேத்துக்கும் தான். எதுக்கு? அவன் தூங்குனதுக்கு, நீ தூங்க வச்சதுக்கு. சரிதான். சரி சரி. ஆமா, உனக்கு gift தரேன்னு சொன்னேன்ல. ஆமா மாமா. உள்ள ரூம்ல ஒரு ரோஸ் கலர் பேக்ல இருக்கும். பார்த்துட்டு போய் போட்டுட்டு வா. உள்ள இருக்கு மாமாச்ச, கையில கொடுக்க வேண்டியதானே? அது அப்படித்தான். நீ போய் போட்டுட்டு வா. உள்ள போய் போட்டு எனக்கு ட்ரெஸ்ஸா மாமா? ஆமா. இந்த மாமா, அத நான் அன்னைக்கே சொன்னேன்ல. சாரியான்னு கேட்டதுக்கு இல்ல. என்ன இப்பவும் இல்லைன்னு தான் சொல்றேன். நீ போ. சரி, இருங்க, நான் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், வெளியெல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாது. போய் பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு வா. என்ன மாமா சொல்ற? இரு, நான் முத போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வராத, போட்டுட்டு வா. ஏட் மாமா, வாரேன். என்ன பண்ண போறான்னு தெரியல. மனுஷனுக்கு என்னெல்லாம் ஆசை வருது. யோசிக்கிறத முத நிப்பாட்டணும். அப்பதான் இந்த மாதிரி எண்ணம்லாம் வராது. ஏய் மாமா, லூசு. லூசா? அதுங்களையுமா ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டா? என்னடி அப்படியே வந்திருக்க? என்ன மாமா வாங்கிட்டு வந்திருக்க? என்கிட்ட அடி வாங்கிறாத. யாருக்காக வாங்கின? உனக்குதாமா. போயிடுங்க. ஏய் பூமாரி, நல்ல பிள்ளைல. மாமாக்காக உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ்ல பார்க்கணும்னு ஆசை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னாலலாம் முடியாது. என்ன இது லூசுத்தனமான ஆசை? லூசுத்தனமாவா? இன்னும் 2 கூட திட்டிக்கோ. போ 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 போ. அம்மா, அதுக்கு கையும் இல்ல காலும் இல்ல. அது எப்படி? எனக்காகடி. முடியாது. என்ன? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும். அந்த ட்ரெஸ்ஸ பார்த்ததும் எனக்கு எப்படி இருக்கும்னு தோணுச்சு. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓமா. 2000 ரூபாடி. அதுக்காகவாது இன்னைக்கு ஒரு நாள் போட்டுட்டு வா. 2000-ஆ? ம். அட லூசு மாமா, 2000 ரூபாய்க்கு எவ்வளவு அழகா சேலை வாங்கலாம் தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸ மொத்தத்துக்கு அளந்தா 1.5 மீட்டர் கூட வராது. இத போய் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க? ஹே, துணிய அளவா பார்க்காத. அதை எவ்வளவு அழகா தச்சு சேஃபா கொண்டு வந்திருக்காங்க. அத பாரு. நான் எதையும் பார்க்கல. கொண்டு போய் கொடுத்துட்டு அழகா ஒரு சேலை வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி ஒரு சுடிதார். கிளம்புங்க, இப்பவே போங்க. இப்ப உங்க அப்பாவை கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் என்னங்க? இப்ப சாமத்துல போனா. சரி, ஓகே, நாளைக்கு போங்க. ஒட்டி வாங்கி 1 வாரம் ஆச்சு. இனி ரிட்டர்ன் கிடையாது. அப்பனா என்னமும் பண்ணுங்க, எனக்கும் தெரியாது. உனக்கு தெரியாதுல? மாமாக்காக அந்த ட்ரெஸ்ஸ போட மாட்டேல? சரி போ. போனா போ, என்னமோ பண்ணு. அதான் முடியாதுன்ட்டேல. என்னங்க? ஏய் போடி. மாமாவோட ஆசைன்னு சொன்னா அதை நிறைவேத்துறது இல்ல. என்ன பொண்ணும். எல்லா பொண்ணுங்களும் புருஷனுக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. நம்ம பொண்டாட்டி வேஸ்ட், சுத்த வேஸ்ட். அவ்வளவுதான். நாம வாங்கி வந்த வர அவ்வளவுதான். ஒரு சின்ன ஆசை, இத கூட பொண்டாட்டியால நிறைவேற்ற முடியல. ஏ மாமா, ரொம்ப பேசுறீங்க. உன்கிட்ட யார் பேசுறா? எனக்கு நானா புலம்பிக்கிறேன். அத கூட பண்ணக்கூடாதா? யாராவது இப்படி இருப்பாங்களா? பொண்டாட்டி அப்படி இரு, அந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போடாத அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா நான் ஏன் பொண்டாட்டிக்காக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அத கொஞ்ச நேரம் போட்டு காமிடினா முடியாது. எல்லாம் என்ன சொல்லணும்? சரியான பட்டி காட்டியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பட்டி காட்டியா? ஆமாண்டி. எங்களா பட்டி காட்டான்னு சொல்லுவீங்கல்ல. ஹோ, தப்பா போச்சு. அழகா நல்ல படிச்ச பொண்ணா, மாடர்ன் பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்கணும். பட்டி காட்டிய கல்யாணம் பண்ணல. இப்படித்தான். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பொண்ணா பாக்குறேன். கல்யாணம் பண்ணிக்கோங்க. டெய்லி மாடர்ன் ட்ரெஸ் தான். நீங்க ஆசைப்பட்டா கூட சேலை கட்டி பார்க்க முடியாது. என்ன பொண்ணு பார்க்கவா? ஆளப்பாரு.
அம்மா ஒரு ட்ரக்ல போய் கவுக்கலான்னு பார்த்தா இவ பின்னாடியே வேற ட்ரக்ல வர்றது. அவ்வளவுதான், எதுக்கும் அசங்க மாட்டா போல. 2000 ரூபாய் வேஸ்ட். என்ன ஒன்னும் இல்லடி, போய் தூங்குறேன். குட் நைட். பெட்ஷீட் எடுத்து விரிச்சு தலாணி எல்லாம் எடுத்து போடுங்க. உனக்கு வேணா எடுத்து போட்டு பாடு, எங்களுக்கு அப்படியே படுக்க தெரியும். என்னங்க? பேசாதடி, பேசாத. நான் உன் கூட பேசுற மாதிரி இல்ல. சரி போங்க. போங்களா? ஏ மாமா, அவ்வளோ ஆசையா? இரு உனக்காக போட்டு வரேன். சரி, இனி என்ன பேசினாலும் கதைக்காகாது. படுத்து தூங்குவோம். டேய் மகனே, தூங்குறியா? தூங்குடா. உங்க அப்பாவை பத்தியா தனியா நின்னு புலம்ப விட்டுட்டா. நாளைக்கு பகல்ல இருந்து நைட் வரைக்கும் தூங்காத. உங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணு. இதுதான் அப்பா சார்பா நீ அம்மாவுக்கு கொடுக்க போற தண்டனை. சரியா? அப்பா சொன்னா கேட்கணும். சரின்னு சொல்லுடா. டேய் மகனே, சாய்க்குட்டி. இப்ப எதுக்கு பையனை எழுப்பிடுறீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், அமைதியா இருங்க. என்ன இந்த வீட்ல என் இஷ்டப்படி எதுவுமே செய்யக்கூடாதா? மாமா. என்ன இப்படிலாம் ஆசையா கூப்பிட்டாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன். உன் மேல கோபமா தான் இருக்கேன். ஹோ, கோபமாவே இருந்துக்கோங்க. நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்கேனா? மாமா. ஹே பூமாரி, நல்லா இருக்கா? என்னடி குழந்தை மாதிரி இருக்க? குழந்தையா? என்னங்க? என்னமா இந்த ட்ரெஸ்ஸ போடுன்னு அவ்வளவு பேச்சு பேசுனீங்க, இப்ப என்ன பேசாம கம்மன் இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, ரொம்ப அழகா இருக்க. ஆனாலும் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மாமா உங்களுக்காக. அழகா இருக்குமா, ரொம்ப நீட்டா. என் பொண்டாட்டி பார்க்க கியூட்டா இருக்க. ஆனாலும் என்னங்க, இந்த ட்ரெஸ் 2000 ரூபானா அதிகம். இதுக்கு போய் எதுக்குங்க இவ்ளோ காசு? அடுத்து இந்த ட்ரெஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். 2000 ரூபாய் வேஸ்ட் தானே. பரவாயில்ல. இந்த நிமிஷம் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா, நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்காக 2000 ரூபாய் ஓகே தான். நான் ஒன்னும் சொல்லல சந்தோஷமா இருக்குன்னு. இங்க பாருமா, இதெல்லாம் இப்ப போட்டு பாக்குறதுதான். வயசான பிறகு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் இருக்கட்டும். மதக்குமா மாமா எண்ணும் மடியிலே ஊஞ்சல் போடவானேவா பழகி மஞ்சச்சேவ பழகி சீரை பழகி மதக்க மனம் கூடுதில்லையே. போதும் பார்வை. ஓகேவா? படுத்து தூங்கலாமா? ஓகே. பெட்ஷீட் எடுத்து எல்லாம் விரிக்கிறீங்க, நான் போய் நைட்டியை மாத்திட்டு வரேன். அடடா, அழகா கியூட்டா குழந்தை மாதிரி இருக்கா. இனி இதே மாதிரி லாங் ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுக்கணும், எப்பவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. சரி ஓகே, பெட்ஷீட்டை விரிச்சு தலகாணிய போடுவோம். இல்லாட்டி வந்ததும் கத்த ஆரம்பிச்சிருவா, எல்லா வேலையும் நானே பார்க்கணுமா அப்படின்னு. மணி எத்தனை? 6 ஆயிடுச்சா? சரி கிளம்புவோம். நந்தினியும் நானும் வாக்கிங் போய் எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்குதான் போவோம் 2 பேரும் பிளான் பண்ணிருக்கு. நந்தினி இந்நேரம் கிளம்பிருப்பா. சரி, நாம ஸ்வேதாட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். ஹே ராம் கிட்ட சொல்லாம எப்படி? மெசேஜ். ராம் நேரம் தூங்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம், அதனால ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு நானும் நந்தினியும் வாக்கிங் போறேன் ஃபர்ஸ்ட் ராம்கிட்ட சொல்லிடலாம். ராமுக்கு லாஸ்ட் சீன் நைட்டு தான் காமிக்குது. அப்பனா ராம் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான். நாம மெசேஜ் பண்ணிட்டு போலாம். ஹே ராம், குட் மார்னிங். ராம், நானும் நந்தினியும் பார்க்குக்கு வாக்கிங் போறோம். ஓகேவா? நைட்டு தான் திடீர்னு முடிவு பண்ணோம், அதனால உன்கிட்ட இப்ப சொல்றேன். பாய் ராம், வந்தது உனக்கு மெசேஜ் பண்றேன். ஃபோன் வீட்ல தான் இருக்கும். ஓகேவா? பாய். ராம் கிட்ட சொல்லியாச்சு. சரி ஓகே, ஸ்வேதாட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. சிவானி, இங்க இருக்க, இங்க வா. எங்க? ஹே ஸ்வேதா, இங்க தான் இருக்கியா? என்னமாச்சு, இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க? சரிதான், இன்னைக்கு மழை அடிச்சு வெளுக்க போகுது. ஹே ஸ்வேதா. என்ன சீக்கிரம் எழுந்துட்ட? நந்தினியும் நானும் வாக்கிங் போய் எவ்வளவு நாள் ஆச்சு, அதான் இன்னைக்கு போலாமான்னு கேட்டாளா? ஓகேன்னு சீக்கிரம்
எழுந்துட்டேன். ஓ எங்க பார்க்குக்கா? சரி சரி பார்த்து போயிட்டு வா. சக்தி என்ன பண்றா? தூங்குறாங்க சிவானி. தூங்குறாங்களா? எதுக்குமா ஆச்சரியப்படுற? இல்ல இல்ல, என்ன அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? பொறுப்பா? ஆமா, பொண்டாட்டிக்கு காலங்காத்தால எழுந்து ஹெல்ப் பண்ணணும்னு பொறுப்பு இருக்கா? என்ன அண்ணா இவன்? இரு இரு, இப்பவே கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. பாவம், தூங்குறவங்கள போட்டு எழுப்பி கேள்வி கேட்க போறியா? ஆமா ஸ்வேதா, நான் ஏதாவது செய்யறேன்னு சொன்னா 2 பேருமே வேண்டாங்கறீங்க. கிச்சனுக்குள்ள கால் எடுத்து வச்சா காலை வெட்டிடுவேன்னு சத்தியா நான் சொல்றான். பிறகு எப்படி சாப்பிடுவ? அதத்தான் கேட்டேன். சாப்பிடறதுக்கு மட்டும் கால் எடுத்து வைக்கலாமா, வேலை பார்க்கறதுக்கு இல்லையா? சரிதான், கரெக்ட் தானே? கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, நீயும் சரி அண்ணனும் சரி என்ன வேலை பார்க்காம சோம்பேறி ஆக்குறீங்க. அப்புறம் நான் போன இடத்துல ஏதாவது சரியா வேலை பார்க்கல அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அத நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். சரிங்க, நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஏ ஸ்வேதா, சரி ஓகே, காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கவா? குடிச்சிட்டு கிளம்புறியா? இப்பதான் ஒரு சொம்பு நிறைய தண்ணி குடிச்சேன், இனிமேல் வந்து பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? சத்யானாவை எழுப்பி கொஞ்ச நாள் பொறுப்பாயிருன்னு சொல்லிட்டு வரேன். ஏய் பாரு, இவ்வளவு பெரிய பக்கெட்டை நீ தூக்கிட்டு போற. இதெல்லாம் அண்ணன் தான் கூட இருந்து செய்யணும். அப்புறம் நீ வாசல் தொளிச்சு கூட்டி கோலம் போடுற வரைக்கும் அண்ணன் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே. அப்புறம் நான் சொல்லிக்கிட்டே போனா இதெல்லாம் ஓ ஆசையான்னு கேப்ப. எனக்கு எதுக்கு? நம்பிட்டேன். சத்யானா, ஏய் ஏன் கூப்பிடுற? கொஞ்ச நாள பொறுப்பாருன்னு சத்தம் போட்டுட்டு போறேன். ஏய் சிவானி, சேட்டை கூடி போச்சு. பொறு என்னால முடிஞ்சது. சத்யானா. என்னம்மா? சக்தி அண்ணனா? ஐயோ சிவானி. அண்ணா, ஹாய்ண்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. என்ன சீக்கிரம் எழுந்த மாதிரி இருக்கு? ஆமாண்ணா, நானும் நந்தினியும் வாக்கிங் போயிட்டு வரோம். ஓ அப்படியா, சரி சரி. ஏய் சக்தி. சொல்லுமா. சிவானி உன்னை எதுக்கு கூப்பிட்டான்னு கேளு. ஏன் கூப்பிட்டேல, அத முழுசா பேசிட்டு போ. சரிதான். என்ன சிவானி, என்ன கூப்பிட்ட? அது ஒண்ணு இல்லனா, சும்மாதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா? அது சக்தி, அது வந்து நீ பொறுப்பா இல்லையா? பேசாம இரு. என்ன பொறுப்பாவா? சிவானி. அண்ணா. என்னம்மா? ஒண்ணு இல்லனா, இங்க பாருனா, இங்க பாரு, எவ்வளவு பெரிய பக்கெட்ல தண்ணி சுமந்துட்டு போய் வாசல் தொளிக்கிறா. நம்ம ஸ்வேதா இருக்கிறதே குச்சியா இருக்கா. தூக்கிட்டு போனா அவ உடம்பு என்னத்துக்காகும்? இல்லனா, அதுக்குதான் நீ வேகமா இருந்து கொஞ்ச நாள் பொறுப்பாயிருன்னு சொன்னேன். இல்ல, நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லனா, அந்த டீடைல்ஸ் பூரா ஸ்வேதாட்ட சொல்லிட்டேன். நீ அண்ணிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு லேட் ஆகுது, நான் போயிட்டு வரேன். ஓகேவானா? பாய். பாய்மா. ஸ்வேதா, நீ சொல்லு நாத்தனாரே, உங்ககிட்ட சொன்னதெல்லாம் அண்ணன் கிட்ட அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்பதான் நாளைல இருந்து அண்ணன் பொறுப்பா இருக்க முடியும். சொல்லிடுறேன் நாத்தனாரே. ஓகே அண்ணி, நான் கிளம்பட்டா? சாரிமா. பியூட்டிமா. சொல்லு சக்தி. என்ன சொல்லிட்டு போறா? அதுவா, காலையில நீ வேகமா எழுந்திருக்கணுமா, நான் வாசல் தொளிக்க நீ தான் தண்ணி பிடிச்சு கொண்டு போய் வெளியே வைக்கணுமா, அப்புறம் நான் தொளிச்சு கோலம் போடுறத நீ உட்காந்து பாக்கணுமா. இந்த மாதிரியா நீ பொறுப்பா இருக்கணுமா. நீ என்னன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நல்லா குப்புறப்படுத்து தூங்குறியா? இதையும் அவளே சொன்னா. இல்ல, நான் சொன்னேன். சரிதான். ஏ பியூட்டி, சிவானிய கவனிச்சியா? முகம் எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாத்தியா? என் தங்கச்சியை இவ்வளவு சந்தோஷமா நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா சக்தி. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டு தன்மால அவ பேசவே மாட்டா. பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஆமா சக்தி. இதே மாதிரி என் தங்கச்சி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ பாத்துக்குவ. ஒன்ன மிஞ்சின அண்ணே உண்டா? ஹேய், நிஜமாதான் சக்தி. என் சக்தி எனக்கும் சரி சிவானிக்கும் சரி ஒரே ஹீரோ தான். ஆமா சக்தி. சரிதான். சரி வா. எங்க? பக்கெட்டை தூக்கிட்டு வரேமா. வாசல தொளி, அப்புறம் கோலம் போடு. நீ கோலம் போடுறத நான் பாத்துட்டு இருக்கேன். போலாமா? போலாமே. சரி வா. ஓகே, ஓரளவு படிச்சிட்டோம். இன்னொரு 1/2 hour உட்காந்து படிச்சா எல்லாமே முடிஞ்சிரும். ஏய் வாசுகி. திரு, முடிச்சிட்டியா? என்னங்க? என்ன படிக்கிறியா? எப்போ எழுந்த? இப்பதாங்க 5 மணி இருக்கும். 5 மணிக்கு எழுந்துட்டியா? என்னையே எழுப்பி விட்டுருக்கலாம்ல. எதுக்குங்க? ஏய், கூட நானும் உட்காந்துருப்பேன்ல.
நான் தூங்கிட்டு நீ படிச்சா படிப்பு மண்டையில ஏறுமா? உனக்கும் தூக்கம் தானே வரும். அப்படியெல்லாம் வராது. நான் எழுந்து ஃபுல்லா படிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேன். அப்படியா? ம், நீங்க தூங்குங்க, நான் 6:30க்கு எழுப்பி விடுறேன். இன்னும் ஒரு 4-5 பக்கம் தான், வேகமா முடிச்சிடுறேன். ஓ, டீ குடிச்சியா? இன்னும் நான் ரூமை விட்டு வெளியே போகவே இல்ல. சரி, அப்பனா இரு, நான் போட்டு கொண்டு வரேன். ஆஹா, எனக்கு வேண்டாம். ஏய் வாசுகி, 5 மணில இருந்து முடிச்சிருக்க. வெயிட் பண்ண, இப்ப கொண்டு வந்துடுறேன். வேண்டாங்க, நான் படிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்குங்க, பேச்சு கொடுக்காதீங்க. வேண்டாமா? பின்ன நான் தூங்கிடுவேன். தூங்குங்க. எத்தனை நாள் என்ன தூங்க வச்சு பாத்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தூங்குறத பாத்துக்கிட்டே நான் படிக்கிறேன். ஆ, அப்படிங்கிற? ஆமா. சரி, படி. ம். படி. ம். வாசுகி, சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, படிமா. என்னங்க, படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிச்சுக்கிட்டு இருக்கியா? சின்ன சவுண்ட் கூட வரல. எட்டியா நேரத்தை போக்காத, ஒழுங்கா உட்காந்து படி. என்ன உங்களுக்கு? படிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருக்க. என்னங்க, மனசுக்குள்ள படிச்சுட்டு தான் இருக்கேன். மனசுக்குள்ள படிக்கியா? வேண்டாம் வேண்டாம், நீ சும்மா சத்தமா கத்தியே படி. கத்தி படிக்கவா? ஆமா, அப்பதான் மண்டையில ஏறும். நான் தூங்குறேன்னா பார்க்க வேணாம், நீ சும்மா கத்தி படி. என்னங்க? என்னமா? வட்டி வாங்காதீங்க, பேசாம தூங்குங்க. வாசுகி, எனக்கு மனசுக்குள்ள படிச்சாதான் மண்டையில ஏறும். ஏய், நானும் படிக்கிறேன்னு புக்கை தூக்கி வச்சுட்டு ஏமாத்துறியா? ஆமா ஆமா, ஏமாத்திட்டு இருக்கேன். பேசாம தூங்குங்க, படிக்கிறவள தொந்தரவு பண்ணாதீங்க. சரி, அப்பனா கத்தி படி. விளையாடாதீங்க, இன்னும் கொஞ்சம் தான், டக்குன்னு படிச்சு முடிக்க. அதத்தான் நானும் சொல்றேன், நல்ல சத்தமா கத்தி படி. நான் படிக்க மாத்திர எங்க டீச்சர் அப்படிதான் சொன்னாங்க. அப்பதான் படிப்பு மண்டையில ஏறும்னு. ஹோ. ஆமாமா, நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் மாத்திர எங்க டீச்சர் சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன், பாத்துக்கோ. சரிங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு குழந்தை வந்துருச்சுன்னா அடுத்து அந்த குழந்தைய படிக்க வைப்போம், பாத்தீங்களா? ஆ. அப்பா அதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட சொல்லுங்க. ஏன் உன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டியா? வம்பிழுக்காதீங்க. யாரு? நானு? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நல்ல கத்தி கத்தி படிக்கணும். படிக்கிறதுல சுத்தி உள்ள வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டுக்காரங்க எல்லாரும் எழுந்திருக்கணும். கரெக்டா? கரெக்ட், படி. சரி சரி, இருங்க, இப்ப நான் கத்துற கத்துல நீங்களே எழுந்து ஓடுவீங்க. ஹே வாசுகி, ம். கத்திராதமா, மனசுக்குள்ளே படி. ஏய், இவ்வளவு நேரம் எவ்வளவு பேச்சு பேசுறீங்க? அது ஒரு மணி நேரமா தனியா உட்காந்து படிச்சிருக்கியா? எனக்கு டயர்டா இருக்கும்ல, அதுக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் பாஸ். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நீ படி. சரிதான். எப்படி அப்போ விட இப்ப சுறுசுறுப்பாயிட்டேல? ரொம்ப. 1/2 மணி நேரத்துல படிக்க வேண்டியதை இப்ப 10 நிமிஷத்துல படிச்சிருவ. ஆரம்பி ஆரம்பி. உண்மைதான்டா திரு, ரொம்ப டயர்டா தான் உட்கார்ந்திருந்தேன். இப்ப ரிலாக்ஸா இருக்கேன். சீக்கிரம் படிக்கிறேன். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் நீ மட்டும் தான்டா. மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே செஞ்சிடுவ. லவ் யூடா திரு. லட்டுக்குட்டி, எப்படி படுத்து தூங்குறா பாரு, பெரிய மனுஷி மாதிரி. லட்டுமா, சரி தூங்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விடலாம். சிவானி இனி யாரும் முடிச்சிருப்பாளா? அவதான் 8 மணி வரைக்கும் தூங்குற ஆளாச்சே. நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்துட்டா நம்ம லட்டுமாவே அவளை எழுப்பி விட்டுருவா. வாட்ஸ்அப்ல ஒரு குட் மார்னிங் போடலாமா? போன் அங்க வச்சோம். என்னடா அது, காலையில 6 மணிக்கே மெசேஜ் அனுப்பியிருக்கா. சிவானியா இது? குட் மார்னிங் ராம், நானும் நந்தினியும் வாக்கிங் போறோம் பார்க்குக்கு. ஓ, அதனால சீக்கிரம் எழுந்துட்டாளா? அதானே, இல்லாட்டி அவ டைம் 8 மணி தானே. என்ன இன்னைக்கு திடீர்னு வாக்கிங்? சரி ஓகே, வரட்டும், நாம போய் கிளம்பலாம். சிவானி, இன்னைக்கு அப்ப நான் உன்னை காலேஜில் வச்சுதான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். லட்டுமா, நீங்க தூங்குங்க, அப்பா வாரேன். சிவானி, போதும், முடியல, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? சரிடி. என்ன நந்தினி, இன்னைக்கு ஏன் இவ்ளோ டயர்டா இருக்க? உடம்புக்கு ஏதாவது செய்தா? எனக்கே தெரியல சிவானி, ஒரு மாதிரியா தான் இருக்கு. காலையில எழுந்திருக்கவே முடியல தெரியுமா? ஐயோ, நீ வந்திருப்பேன் வேக வேகமா வந்தேன். ஏய், முடியலட்டி சொல்லிருக்க வேண்டியதானே. இப்ப என்ன, நாளைக்கு வந்திருக்கலாம். அப்படி இல்ல சிவானி, நீ கிளம்பிருப்ப. எதுக்கு ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஏன் இருப்பானேன்னு அப்படியே வந்துட்டேன். ஒரு மாதிரி காய்ச்சல் ஃபீலா இருக்கு. டேய் சொல்லுடா. நாமெல்லாம் வாக்கிங் வர்றது உடம்புக்கு நல்லதோ என்னமோ, ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களை பாக்குறது மனசுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குடா. உண்மைதான்டா. சே, எங்க இருந்துதான் இந்த மாதிரி ஆளுக்க வருவாங்களோ. இது நான் அது வாட்டுக்கு போகும். அவ்வளவுதான், கண்டுக்காம இருக்கிறதா நல்லது.
டேய் ஏன் அங்கேயே நிக்கிற வா. ம் எப்படி ஓகேவா? ரெண்டுமே சூப்பர் தான்டா. ஆனா ஒண்ணு நமக்கு தெரிஞ்சதுதான். தெரிஞ்சதா? ஆமாண்டா, நம்ம ஐயா மகன் அதான் அந்த கிறுக்குக்கு கட்டி வைக்க பார்த்தாங்களே. நம்ம கையில கூட 2 தடவை மாட்டி தப்பிச்சு போச்சே. ஏய் அந்த பிரியாணி. இன்னும் பேரை கூட மறக்காம வச்சிருக்கடா. அதுவே தான். திமிர பத்தியா சிவானி? பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம கிட்ட செருப்படி வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல. டேய் அந்த மெண்டலையே கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சவ. நம்ம 2 பேரும் யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணா மாட்டேனா சொல்ல போறா? ஆமாண்டா. டேய் ஆனா எனக்கு இந்த முட்டைக்கனி தான் பிடிச்சிருக்கா. உனக்கு வேணா அந்த பிரியாணி, எனக்கு இந்த முட்டைக்கனி. ஓகேவா? டீல் ஓகேடா. சிவானி வா, இங்க இருந்து போலாம். நாம ஏன் இங்க இருந்து போனோம்? அந்த நாய்களுக்கு போக தெரியாது. ஏய் என்னங்கடா என்ன? ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. ஆளும் மூஞ்சிகளும் உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா? எப்ப பாரு யார்கிட்டயாவது வம்பு எடுத்துட்டு எங்க அண்ணங்க 2 பேர்த்தையும் அவ்வளவு அடி வாங்குனீங்களே, இன்னுமா அறி வரல? போயிருங்கடா. அதான் இப்ப உங்க அண்ணங்க யாரும் இல்லையே. டேய் தேவையில்லாம பேசாம போடா. சிவானி எதுக்கு வம்பு? நாம போலாம். நீ உட்காரு நந்தினி. தலை சுத்துது ஒரு மாதிரியா இருக்குன்னு. இந்த நாய்களுக்கு பயந்துட்டு எங்கேயாவது போய் கீழே விழுகவா? நீ உட்காரு, எவன் என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலாம். டேய் வளர்ந்தவனே கேட்டியா? தலை சுத்துதான்டா. ஆமா கேட்டேன். யாரா காரணமா இருக்கும்? என்னடி இப்படி பேசுறாங்க? செருப்பால அடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏனாடி இவங்க கிட்ட மோதனா நமக்கு தான் அசிங்கம். வா நாம கிளம்பலாம். அதுக்காக இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போகவா? எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க பாத்தியா? விட்டு சாக்கடை மேல கல்ல போட்டா நம்ம மேலதான் தெரிக்கும். கண்டுக்காம போலாம். இவங்க இருக்கலாம் இருக்கட்டும். எங்க அண்ணங்க 2 பேர்த்தையும் சொல்லி கவனிச்சுக்கிறேன். சரி வா போலாம். ஏய் என்னம்மா கிளம்பிட்டீங்க? யாரு காரணம்னு சொல்லிட்டு போங்க. டேய் தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணுவ? அதானே என்ன பண்ணுவ? ஒரு பொண்ணுக்கு தலை சுத்து மயக்கம்னா வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். ஆனா உனக்கு வேற இன்னும் கல்யாணம் கூட முடியல. இல்ல இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேனா, நாங்களும் ஸ்மார்ட்டா தான் இருக்கோம். ரொம்ப நல்ல பசங்க தான். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. டேய் என்னடா என்ன? பொண்ணுங்கனா என்ன பண்ணிடுவாளுங்கிற திமிராடா? உங்களுக்குலாம் அறிவில்ல? தனியா இருக்கிற எங்க கிட்ட வந்து பேசுனதே தப்பு. இல்ல இவ்வளவு தரக்குறைவா? போடா போ. உன் அம்மாவுக்கு காய்ச்சல்னாலயோ இல்ல ஏதாவது சாப்பாடு சேராமையோ தலை சுத்திச்சுனா இப்ப எங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டியோ அதே போய் உங்க அம்மாட்ட கேளு. ஏன்னா தலை சுத்து வாந்தி ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வரும். கேக்குறியா? என்னடி என்ன சொன்ன? உன்ன மேல கை பட்டுச்சு கைய உடைச்சிருவேன். இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உங்கன கையா அடிக்காம உன்கிட்ட பேசுறேன். என்னதான் இருந்தாலும் என் அம்மா உனக்கு மாமியார் ஆக போறவ. அவளை பத்தி நீ தப்பா பேசக்கூடாது, புரியுதா? செவளு பிஞ்சிரும். ஏய் அந்த கிறுக்கெல்லாம் கட்டிக்க சம்மதம் சொன்ன. எனக்கு என்ன? எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன். உனக்கு என்ன கசக்குதா? ஒழுங்கா எனக்கு ஓகே சொல்லு. இல்ல என்னடா என்ன பண்ணுவ? ஓகே சொல்ல வைப்பேன். ஏய் முட்டைக்கனி நீயும் தான். என்னைக்கு எங்க ஐயா வீட்டுக்கே வந்து நீங்க எல்லாம் எங்களெல்லாம் பரட்டி அடிச்சிங்களோ அன்னைக்கு முடிவெடுத்தது. நீ எனக்கு ஓகே சொல்ற. உன் தலை சுத்து வாந்திக்கு யாராவது காரணமா இருந்தாலும் ஓகே நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் தியாகி. புரிஞ்சதா? சிவானி இதுக்கு மேலேயே நீங்க கிட்ட பேசக்கூடாது. செருப்ப கழட்டு. கொடுக்கறத கொடுத்தா வாய மூடிக்கிட்டு போவாங்க. என்ன முட்டைக்கண்ணி என்ன சொன்ன? செருப்ப கழட்டா? இதோ பொல்ல கழட்டி கையில குடுக்கறேன். டேய் ஒழுங்கா போயிடு. டேய் கொய்ய மேல வச்ச தோலை உரிச்சிருவேன். எவன்டா அது? கண்ணா யாரு மேல கைய வைக்க போற? டேய் நீ யாரு? உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. போயிடு போ. எனக்கு சம்பந்தம் இல்லையா? டேய் அவ என் தங்கச்சி. அந்த பின்னாடி இருக்கிற பொண்ணு நான் கட்டிக்க போற பொண்ணு. எனக்கு சம்பந்தம் இல்லையா? என்னடா சொன்ன? பல்ல கழட்டி கையில கொடுப்பியா? குடுடா பாக்கலாம். ஏய் குடுடா பாக்கலாம். ஏய் ஏய் கைய விடு. இதோ விடுறேன்டா வாங்கிக்கோ. ஆ டேய் விடுடா. பொம்பளை பிள்ளைங்க தனியா இருந்தா வந்து வம்பு இழுப்பீங்களோ? டேய் கையெடு. எடுடா. ஏய் வளர்ந்தவனே அடுத்து உனக்கு தான். வாடா. ஓ விட்டு தொலை. கண்ணா நல்ல அடி. தப்பா பேசுறாங்கடா. இவங்க 2 பேத்துக்கு நாங்க 2 பேர் ஓகே சொல்லணுமா? அப்படியா சொன்னாங்க? ஆமா கண்ணா ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. சும்மா விடாத. ஒருத்தனையும் சும்மா விடாத. என் நந்துமா நீ சொல்லிட்ட விட்டுருவேனா? டேய் என்ன ஹீரோ நினைப்பா? கையடா. எடுடா கைய. ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த இடத்துல துணிஞ்சு வந்து கேக்குறவன் ஹீரோ தான்டா. சூப்பர் கண்ணா. ஏய் சும்மா இரு. ஏய் அங்க பாருடி. ஏன் கண்ணா சண்டை போடுறான்? ஐயோ அதுவும் எனக்காக. தலை சுத்துதுன்னு சொன்னேல வாய மூடிட்டு கம்மன் இரு. அதெல்லாம் என் கண்ணாவை பாக்கறதுக்கு முன்னாடி இப்ப
ஃபுல் எனர்ஜிக்கா இருக்கேன். இப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் இங்க வர சொல்லு. நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். போதுண்டி, ரொம்ப ஓவரா போற. அப்பதான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னா கண்ணை கசக்கிட்டு நின்ன. அது அப்பமா, இது இப்பமா. அடியே, நீ என்கிட்ட அடி வாங்கிறாத. அவங்க பேசுனதுல நான் செம்ம காண்டா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? அங்க பாரு என் கண்ணாவ. ஐயோ, ஆக்சன் ஹீரோ. அவ்வளவுதான், இனி இவகிட்ட என்ன பேசினாலும் வேஸ்ட். கண்ணா வேற கையை நீட்டிட்டான். இந்த வளர்ந்த மாடு வேற இருக்கான், சமாளிச்சிருவானா? இல்லைனா பக்கத்துல ஏதாவது கட்ட கம்பு. நாமளும் தயாரா இருப்போம். இனி இந்த நந்துமாவை நம்புறதும் வேஸ்ட். எது ஒண்ணுனா நம்மளும் உள்ள இறங்கி அடிக்கணும். அப்பா, ஐயோ, அம்மா, விட்டுடா, விடு. இருக்கிற நாலு முடியவும் கையில எடுத்துறாத. விட்டு தொலை. விட்டுட்டேன், போ. ஆ, டேய் டேய் டேய், விர்ரா விர்ரா விர்ரா. ஏய் விரா, என்ன அறிவில்லாம பார்க்காத போது கைய நீட்டுற? நேருக்கு நேரா வாடா. என்னடா, என்ன சொன்ன? உனக்கு நான் ஓகே சொல்லணுமா? என் கண்ணா பாத்தியா? பேசுன உன் காலை உடைச்சி என் கால்லே விழ வச்சிட்டான். அது என் கண்ணு குட்டிடா. அது கண்ணுக்குட்டியா? அடக்கோ முட்டை. இது எரும மாடு. கழுத மாதிரில உதைக்கிறான். ஐயோ, நாமெல்லாம் எதுக்கு அடியாளா வேலை பாக்குறோனே தெரியல. வரவன் போறவன் எல்லார்ட்டையும் அடி வாங்குறோம். வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பொண்ணு செட் ஆகாது. அன்பா பேசினாலும் கிடையாது, அதிகாரம் பண்ணா குறுக்க உடைக்கிறாங்க. எல்லாம் நம்ம நேரம். டேய் வேண்டாம், விட்டுரு. அது வம்பு இழுக்கிறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். பொண்ணுங்க கிட்ட வம்பு இழுத்தாலோ இல்ல தொட்டாலோ கேலி பண்ணாலோ கைய கால உடைப்போங்கிற பயம் வரணும். ஆ, ஆவா? ஏய், நானா உனக்கு மசாஜா பண்றேன். ஆ ஓங்கிற சொல்லுடா. ஆ, ஆ, கை கை கை. ஆ, விடுடா, விடு. ஆளு வளர்ந்துருக்கு, அதுக்கு மேல முடி வளர்ந்துருக்கு. ஆனா உனக்கு மூளை வளர்ந்துருக்காடா? மூளை கெட்டவனே. டேய் டேய், டேய், வேண்டாம்டா, வேண்டாம். ஐயோ அப்பா, அம்மா. இனி யார்கிட்டயாவது வம்பு இழுப்ப? சொல்லுடா. இல்ல இல்ல இல்ல. இனி பொண்ணுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு போ. கும்பிடுவியா? ஆ, ஆ, கும்பிடுறேன். பொண்ண ஐயோ வேண்டாங்க. அம்மா மன்னிச்சிருமா. முட்டைக்கண்ணி, நீயும் தான் மன்னிச்சிரு. டேய் டேய், போறேன்டா சாமி. கண்ணா, நீ ஒரு ஆக்சன் ஹீரோ நிரூபிச்சிட்ட. நந்துக்குட்டி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல கண்ணா, எப்படி பேசுறாங்க தெரியுமா? கரெக்ட்டா நீ வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய் நந்து, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம்? நோ தேங்க்ஸ். சரி சரி, சிவானி இருக்கா, வழி விடு. சிவானி. கண்ணானா? என்னம்மா, ஏன் இன்னும் கோபமா இருக்க? விடு, திரும்ப அந்த நாய்ங்க வரமாட்டாங்க. இல்லனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி பேசுறாங்க தெரியுமா? அந்த கிறுக்க கட்டிக்க சம்மதம் சொன்ன, என்ன கட்டிக்க மாட்டியான்னு கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குனா. ஏன் நந்தினி? இல்ல இல்ல, எங்க அம்மா செஞ்ச தப்பு இன்னும் என்னதான் பாதிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இனி இவங்க எங்க பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியா தானே நினைப்பாங்க. சிவானி, ஏ சிவானி, இங்க பாரு. ஏ சிவானி. அண்ணா. அழாத. கண்டவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டோம். காலத்துக்கும் நம்ம கஷ்டம் தான் படணும். இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க பேசுறது கேட்டு நீ அழுதுகிட்டு இருக்க. விடுமா. இல்லனா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏய் விடுடி, அழாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இனி திரும்பி வர மாட்டாங்க. வந்தா திரும்பி வராத மாதிரி பாத்துக்கலாம். இல்லடி, எனக்கு வந்த கெட்ட பேர் தானே. அதுக்காக நீ கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுறவங்க படட்டும். இந்த மாதிரி நேரத்துல தான் நாம தைரியமா இருக்கணும். நம்ம கஷ்டப்படணும், நொந்து போகணுங்கிறதுக்காகவே பேசுறவங்க கிட்ட சந்தோஷமா எல்லாத்தையும் சாதிச்சு காமிக்கணும். அழாதடி. ஆமா சிவானி, அழாத. சரிண்ணா. நந்துக்குட்டி, நீ சிவானியை கூட்டிட்டு போ. நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். சரி கண்ணா. அண்ணா, நீ எப்படி திடீர்னு இங்க வந்த? ஒன்னும் இல்லம்மா, தமிழ் ரூம்ல இல்ல, அவன் இல்லாம ஒரு மாதிரியா இருந்தது. சரி பார்க் வரைக்கும் வருவோமேன்னு சும்மா தான் வந்தேன். உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. நல்ல வேளை நான் இன்னைக்கு வந்தது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆமா கண்ணா, உண்மைதான். உன்னை பார்த்தோன்னா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி சந்தோஷமாயிட்டேன். ஆனா ரொம்ப கேவலமா தான் பேசுனாங்க. நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏய், கஷ்டப்படுத்தினவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி கஷ்டப்பட்டேன்னா சிவானி ரொம்ப கஷ்டப்படுவா. போ, சிவானியை கூட்டிட்டு கிளம்பு. சரி கண்ணா. சிவானி, வாடி போலாம். கண்ணானா, கிளம்புறோம். சரிம்மா. வாடி போலாம். கண்ணா. சொல்லு நந்துமா. கண்ணா, அது அது வந்து
சொல்லு நந்துக்குட்டி. அது ஐ ஐ ஐ லவ் யூ. ஹே ஏய் நந்து. நந்துமா என்கிட்ட லவ் யூ சொன்னாளா? ஏய் எத்தனை நாள் உன்கிட்ட கேட்டிருப்பேன், இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்காம. நந்து ஐ லவ் யூ. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மேம்,